ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 11. எவாஞ்சலிஸ்ட்டை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில் கிடைக்கான்னு இவங்க தேடி பார்த்ததில்ல. ஒரு ரிப்போர்ட்டில் இவங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் கிடச்சிருக்கு. கம்பெனி 8 ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் இந்த மிஷன் தான் எங்களுக்கு வந்துச்சு. இதுல தான் எவாஞ்சலிஸ்ட்டை பத்தின டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னு கேப்டன் சொல்லவும், ஆமா கம்பெனி 8 நீங்க எப்படி எதுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ லெப்டினன்ட் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறான். சோலார் இயர் 195 காமிக்கிறாங்க அண்ட் இப்போ மிலிட்டரி ஃபோர்ஸ் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் வந்துட்டு லெப்டினன்ட் அவனோட ஃப்ரெண்டு கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ மாக்கியும் அந்த ஆர்மில தான் இருக்கா. லெப்டினன்ட்க்கு கீழே இருக்கிறதுனால லெப்டினன்ட்க்கு சல்யூட் அடிச்சுட்டு போறா. நம்ம ஜெனரலோட பொண்ணு நல்லாவே இருக்கால அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு சொல்லவும், அவ இதுல நல்லாவே ஒர்க் பண்ணாலும் அவளுக்கு விருப்பப்பட்டு பண்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி லெப்டினன்ட் சொல்றான். சரி அவங்க விஷயம் நமக்கு எதுக்கு, இந்த இன்ஃபர்னோவை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கேட்கவும், அதை பார்த்துக்கிட்டு தான் ஃபயர் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே அப்படின்னு லெப்டினன்ட் சொல்றான். ஃப்ரெண்டு ஒரு பேப்டைசம் பண்ண கன்னை காமிக்கிறான். பேப்டைசம்னா சர்ச்சில் வந்துட்டு பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்த மாதிரின்னு சொல்லலாம். இன்ஃபர்னோவை ஒரு வேளை நம்ம பார்த்தா இந்த பேப்டைசம் பண்ண கன்னை வச்சு நம்மளே ஷூட் பண்ணி அவங்களுக்கு விடுதலை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்லவும், எந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணாலும் அவங்க இறந்து போக தானே போறாங்க, இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி லெப்டினன்ட் கேட்டுட்டு அந்த பிளேட் எடுத்துட்டு போகும்போது, டோஜோ நீ ரொம்பவே நல்லவன், என்ன மாதிரி ஒரு ஆள் கூட ஏன் சேர்ந்திருக்க அப்படின்னு சொல்லி லெப்டினன்ட் கேட்கவும், நீ பார்க்க மரட்டத்தனமா தெரிஞ்சாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம என் பிளேட்டையும் சேர்த்து எடுத்துட்டு போன பத்தியா, நீயும் நல்லவன் தான் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்றான். இப்போ அந்த டோஜோங்கிற ஃப்ரெண்டு புக் படிச்சுட்டு இருக்கான். லெப்டினன்ட் தூங்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு நம்ம புக்கு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்கி, இந்த டோஜோ இன்ஃபர்னோவா மாறிட்டான், எனக்கு ரொம்ப வலிக்குது, எரியுது, ப்ளீஸ் என்ன டக்குன்னு ஷூட் பண்ணு ப்ளீஸ், நானா இருக்கும் போது என்ன கொன்று அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கெஞ்சான். இவன் கையில இருக்கிறது பேப்டைசம் பண்ண கன்னு தான். ஆனாலுமே இவனால வந்துட்டு அவன் ஃப்ரெண்டை ஷூட் பண்ண முடியல. இப்போ மற்ற சோல்ஜர்ஸ் அங்க வந்து அவனை ஷூட் பண்ணி கொண்டுருந்தாங்க. இது எல்லாமே லெப்டினன்ட் கண்ணு முன்னாடியே நடக்குது. சர்ஜன் நீங்க கேட்ட மாதிரியே டோஜோவோட கன் இப்போ உங்களுக்கு சொன்னா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கண்ணை இவனுக்கு கொடுக்குறாங்க. என்னால ஏன் ஷூட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி லெப்டினன்ட் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்குவோம். கம்பெனி 3யோட வண்டி போகுது. இவனும் அதை ஃபாலோ பண்ணியே போறான். கேப்டன் ஓபி வந்துட்டு இப்போதைக்கு ஃபயர் சப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை பார்க்கறான். 2 இடத்துல ஒரே நேரத்தில் இன்ஃபர்னோ வந்திருக்கு. இன்னொரு இன்ஃபர்னோ 2 ஸ்ட்ரீட் தள்ளி இருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவோம். அதை போய் நம்ம கொண்டா நமக்கு எங்க பாயிண்ட்ஸ் கிடைக்கும், நம்ம இடத்துக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் நம்ம கொண்டா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கம்பெனி 3யோட ஃபயர் சோல்ஜர்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. சார் ப்ளீஸ், என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப வழியில துடிச்சுக்கிட்டு இருப்பாரு, அவருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னு ஒரு லேடி வந்து கேட்கவும், அது எங்க ஏரியாக்குள்ள வராது, சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போறான். மக்களை காப்பாத்துறது தானே உங்க வேலை அப்படின்னு சொல்லி கேப்டன் ஓபி கேட்கவும், பாயிண்ட்ஸ் இல்லாத இடத்துக்கு என் ஆளுங்களை கூட்டிட்டு போனா அவங்க டிமோட்டிவேட் தான் ஆவாங்க, என் ஆளுங்களோட ஃபீலிங்ஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லவும், மனுஷங்களோட உயிரோட உனக்கு பாயிண்ட்ஸ் முக்கியமா போச்சுலன்னு கேப்டன் ஓபி கேட்கறான். அவன் ஏதோ சொல்லாம அங்க இருந்து போயிட்டான். அந்த லேடி அழுதுட்டு நின்றுட்டு இருக்கவோ, மேடம் நான் வேணா உங்க ஹஸ்பண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கவா அப்படின்னு கேப்டன் ஓபி கேட்கறான். கம்பெனி 3யோட வண்டியில போயிட்டு பேப்டைசம் பண்ணப்பட்ட ஒரு வெப்பன் எடுக்கவும், நான் ஒரு சர்ஜன் டாகேஹிசா ஹினாவா அப்படின்னு சொல்லி லெப்டினன்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகிறான். இப்போ இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு போறாங்க. ஃபயர் சோல்ஜரா இல்லாதவங்க இந்த பில்டிங் குள்ள போறதுக்கு பெர்மிஷன் கிடையாது, நம்ம அத்துமீறி போனா நமக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு கேப்டன் ஓபி சொல்லவும், அவர் அனுபவிச்சுட்டு இருக்கிற வழியை விட நம்ம பனிஷ்மெண்ட் ஒன்றும் பெருசா இருக்காது அப்படின்னு சொல்லி லெப்டினன்ட் இப்போ பிரிச்சுட்டு உள்ள போறான். நீ ஏன் இதை பண்ற அப்படின்னு கேப்டன் ஓபி கேட்கவும், என் கண்ணு முன்னாடியே என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இன்ஃபர்னோவா மாறினா, என்னால அவனை ஷூட் பண்ண முடியல, அதுக்கு பிராச்சிதமா அட்லீஸ்ட் நான் இதையாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றான். இவர் வைஃப் சொன்ன மாதிரியே இவரை அட்டாக் பண்ணாம நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இவருக்கு சீக்கிரம் விடுதலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேப்டன் ஓபியும் லெப்டினன்ட்டுமே பிரேயரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கேப்டன் ஓபி போகவும், வெயிட் பண்ணுங்க நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி லெப்டினன்ட் போறான். சரி ஓகேன்னு இப்போ பிரேயரை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ லெப்டினன்ட் ஷூட் பண்ண ரெடியா நின்றுட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு அவனோட ஃப்ரெண்டு ஞாபகம் வருது. அவங்க வழியை கம்பேர் பண்ணும்போது இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் லாட்டம் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்றான். நாமளுமே பேசாம ஒரு ஃபயர் சோல்ஜர் கம்பெனி ஆரம்பிக்கலான் இருக்கேன், உங்களை மாதிரி ஆளுங்க தான் அதுல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேப்டன் ஓபி சொல்லுவோம். நீங்க எப்பனாலும் கூப்பிடுங்க, நான் தயாரா தான் இருக்கேன் அப்படின்னு லெப்டினன்ட் சொல்றான். நம்மளால மத்தவங்க மாதிரி பார்த்துக்கிட்டு பொறுமையா இருக்க முடியாது, இந்த உலகம் மொத்தமா எரிஞ்சு சாம்பல் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளால முடிஞ்சதை வச்சு இதை தடுக்க ட்ரை பண்ணுவோம். நான் கிரியேட் பண்ண போற கம்பெனிக்கு உங்களை மாதிரி ஆளுங்களை நம்ம சேர்ப்போம், கரெக்டா 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க, நான் என்னோட கம்பெனியை கிரியேட் பண்ணிட்டு உங்களை தேடி வரேன் அப்படின்னு கேப்டன் சொல்லியிருப்பான். அதே மாதிரி 2 வருஷம் கழிச்சு இவங்க அந்த கம்பெனி 8 ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம 2 பேர் மட்டும் தானே லெப்டினன்ட் கேட்கவும், உங்களை மாதிரி நல்ல ஆளுங்க அவ்வளோ ஈஸியில கிடைச்சிட மாட்டாங்கல்ல அப்படின்னு கேப்டன் சொல்லவும், எனக்கு தெரிஞ்ச மாக்கின்னு ஒரு பொண்ணு எனக்கு கீழே வேலை பார்த்தா தன்னோட உயிரை விட மற்றவங்க உயிரை தான் இம்பார்ட்டண்டா கருதுவா அப்படின்னு சொல்லி லெப்டினன்ட் சொல்லியிருப்பான். மாக்கி உடனே ரொம்பவும் ஹாப்பி ஆகிறா. நான் செயின்ஜன் பைரோகெனடிக்னு தான் என்ன கூப்பிட்டுருக்கீங்கன்னு நினைச்சேன், இந்த ரீசனுக்காக தான் கூப்பிட்டுருக்கீங்கன்னு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லி அவள் ஹாப்பி ஆகிறா. சரி மற்றதை பேசிட்டு இருக்காம டாபிக் குள்ள வருவோம். நாங்க எல்லாருமே எங்களோட ஃபர்ஸ்ட் மிஷனை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் மிஷன்ன்றதுனால நாங்க எல்லாருமே ரொம்பவும் நர்வஸா இருந்தோம். ஒயிட் ரோப் போட்டிருந்த ஒரு ஆள் தான் வந்துட்டு இன்ஃபர்னோவா மாறிடுறான். அண்ட் அவன் பக்கத்துல இந்த வித்தியாசமான பிளஸ் சிம்பிள் கிடைச்சது. விசாரிச்சு பார்த்ததுல அவனுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்ல, ஆனா அவன் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தான். இப்பவும் அந்த கம்பெனி ஸ்டில் ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கு. அந்த கம்பெனி கேப்டன் 7 பெனிமாருவோட இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்டன் ஓபி சொல்றான். கம்பெனி 7ஓட கேப்டன் பெனிமாருவா காமிக்கிறாங்க. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம். ஒரு வயசான பாட்டி அவனுக்காக நிறைய ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. இன்னொரு ஆள் வந்துட்டு, இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா நீ நம்ம பாருக்கு வந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போகணும், எல்லாமே உனக்கு ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். பெனிமாரு இப்போ அவனோட இடத்துக்கு போய் அவன் வீட்டுல இருக்கிற அந்த 2 ட்வின்ஸ் பொண்ணுங்களுக்கு அதை கொடுக்குறான். ஹே நட்டா, ஹே கே, நான் சொல்றது நல்லா கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லவும், கேட்கிற மூட்ல இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ கம்பெனி 7ஓட லெப்டினன்ட் சாகமியா கொன்றோ
தேர்ட் ஜென்ரேஷன் பைரோகனெட்டிக் அவன் அந்த இடத்துக்கு வரான். கம்பெனி 8ல இருக்கிறவங்க ஏதோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், நம்ம இடத்துக்கு வர பெர்மிஷன் கேட்டுக்காங்கன்னு சொல்லுவோம். வர வேண்டாம்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி பெனிமார் பேசிட்டு இருக்கும்போதே அவங்க அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. ஃபார்மலா இன்ஃபார்ம் பண்ணிட்டு வர பழக்கம்லாம் கிடையாதான்னு பெனிமார் கேட்கவும், உனக்கு தான் ஃபார்மாலிட்டி பிடிக்காது, அதனால தான் எதுக்கு போட்டு சொல்லிக்கிட்டுன்னு சொல்லிட்டு டேரக்டா வந்துட்டோம் அப்படின்னு கேப்டன் சொல்லவும், அந்த கேலட்டு பாய எம்பரருக்கு கீழே வேலை பார்க்குற நாய்களுக்குலாம் இந்த இடத்துல என்ன வேலை அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், எவாஞ்சலிஸ்ட்டை பத்தின ஒரு தகவல் இந்த இடத்துல இருக்கு, அதை பத்தி நாங்க ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேப்டன் ஓபி சொல்றான். அந்த கேலட்டு பாய எம்பரர் மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை, உண்மையிலே அப்படி எவாஞ்சலிஸ்ட்லாம் இருக்காங்களா என்னமோ தெரியல அப்படின்னு பெனிமார் சொல்லவும், சார் அவங்க எல்லாம் உண்மையிலே இருக்காங்க, நான் என்னோட கண்ணால பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த எம்பரருக்கு கீழே வேலை பார்க்குற நாய் தானே நீ, உன்னையும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், ஓ அப்படியா, மற்றவங்களோட நீங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு கேள்விப்பட்டேன், நம்ம வேணா மோதி பார்த்துடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படின்னா நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்குன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு பெனிமாரும் இவனு பேசிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் இன்ஃபர்னோவா மாறிட்டா அப்படின்னு சொல்லி அலாரம் அடிக்கிறாங்க. நான் திரும்பி வரும்போது நீங்க யாரும் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெனிமாரு கிளம்புறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெனிமாருவா நைட்டு ட்ரிங்க்ஸ் கொடுக்க வர சொன்னவன் தான் இப்போ இன்ஃபர்னோவா மாறிட்டான். அவருக்கு என்ஜாய் பண்றதுன்னா ரொம்பவும் பிடிக்கும், ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க வந்துட்டு ஒரு டான்ஸ் மாதிரி ஆடுறாங்க. பெனிமார் அவன் பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற பில்டிங் எல்லாம் உடைக்கிறான். அந்த ஸ்டிக்கே எடுத்துட்டு அதுல அப்படியே பறக்கிறான். எப்படி இவர் இதை பண்றாரு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஒருவேளை அந்த ஸ்டிக் எல்லாமே ஏதாச்சும் ஸ்பெஷல் கைண்டா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், அது ஒன்றும் ஸ்பெஷல் ஸ்டிக் எல்லாம் கிடையாது, பெனிமார் தான் ரொம்பவுமே ஸ்பெஷல். செகண்ட் ஜென்ரேஷன் அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் ரெண்டு பேரோட பவருமே அவனுக்கு இருக்கு, அவனோட ஃபயரை அவனாலேயே கிரியேட் பண்ணவும் முடியும் அண்ட் அதை அவனால கண்ட்ரோல் பண்ணவும் முடியும் அப்படின்னு ஒரு பாட்டி சொல்றாங்க. உண்மையிலேயே வேற லெவல் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ டீம் பாக்குறாங்க. இப்படி செகண்ட் ஜென் தேர்ட் ஜென் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்றதுனால இவன் தான் ரொம்பவும் ஸ்ட்ராங், இவனை காம்பவுண்ட் ஃபயர் சோல்ஜர்னு சொல்லுவாங்க அப்படின்னு கம்பெனி 7ஓட லிeutenant வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். பாரு காண்டரோ, மொத்த டவுனுமே இப்ப அழிஞ்சு போயிடுச்சு, உனக்கு இது சந்தோஷம் தானே, நீ ஆசைப்பட்டபடியே ஃபன்னா இருந்து இறந்து போக போற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனை போய் இந்த பெனிமாரு கொன்றுதான். பெனிமாரு கொல்றதுக்கு முன்னாடி அவங்க யாருமே எதுவும் ப்ரே எல்லாம் பண்ணல. தேங்க்ஸ் தம்பி, கடைசி அவரை பார்க்கணும்னு கேட்டதுக்காக என்ன கூட்டிட்டு வந்துட்டு, நீங்க எப்படி ஒருத்தவங்களை கொல்றதுக்கு முன்னாடி சிஸ்டர்ஸை வச்சு ப்ரே பண்றீங்களோ அதே மாதிரி நாங்க இங்க இருக்கிற பில்டிங்ஸை உடைச்சு அதை அவங்களுக்கு ஆஃபரிங்கா செலுத்துவோம். இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு வேளை இன்ஃபர்னோவா மாறிட்டா பெனிமாரோட கையால தான் சாகணும்னு ஆசை, நாங்க பில்டிங்ஸை விட உயிரை தான் பெருசா நினைக்கிறோம், ஏன்னா பில்டிங்ஸை எப்ப வேணாலும் கட்டிக்கிடலாம்ல அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. இப்ப பெனிமார் அவன் இடத்துக்கு வந்து அந்த பாட்டி கொடுத்த ஸ்வீட்டை சாப்பிடுறான். இது ரொம்பவே ஸ்வீட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கம்பெனி 8 கிரியேட் ஆனதுக்கு காரணமே மத்த கம்பெனில இருக்கிறவங்க இன்ஃபர்னோவா ஜஸ்ட் இன்ஃபர்னோவா பாக்குறாங்க, மக்களா பார்க்க மாட்டேங்கிறாங்க. காசுக்காகவும் அவங்க கம்பெனியோட இம்ப்ரூவ்மெண்ட்காகவும் தான் இன்ஃபர்னோவா அவங்க கொல்றதுக்காக போறாங்க. இந்த மாதிரி இல்லாம மக்களோட ஃபீலிங்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கம்பெனி 8 கிரியேட் ஆயிருக்கு. கம்பெனி 7ஓட கேப்டன் பெனிமாரு வந்துட்டு அந்த எம்பரரையும் சுத்தமா மதிக்கல, சூரியனை வந்துட்டு எல்லாரும் கடவுளா கும்பிடுறாங்க, அதையுமே வந்துட்டு அவன் மதிக்கல. ப்ரே பண்றதுக்கு பதிலா அவங்க வந்துட்டு அங்க இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாத்தையும் உடைச்சு அந்த இன்ஃபர்னோக்கு ஆஃபரிங்கா கொடுக்குறாங்க. கம்பெனி 8மே அந்த எம்பரர் கூட சேர்ந்த மத்த கம்பெனி மாதிரி தான் நினைச்சு பெனிமாரு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான். என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு ஸ்ட்ராங்கான பெனிமாரு கூட நம்ம ஹீரோ மோதி பார்க்கணும்னு வர சொல்லியிருக்கான். ஸோ வேற லெவல்ல நெக்ஸ்ட் எபிசோட் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.